ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இப்போ உங்களுக்கு ஒரு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டக்குன்னு போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிப்பீங்க. வெளியே இருந்தீங்கன்னா, வீட்டில் இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாத்திரத்துலேருந்து பிடிச்சி குடிப்பீங்க. இல்லாட்டினா கேன்லேருந்து எடுத்து பிடிச்சி குடிப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக தண்ணி வந்து பருகணும், நமக்கு உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான காப்பர் பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா அதில் இயற்கையாகவே ஆக்சிஜனேற்றம் வந்துட்டு நடக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அது ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான ஒரு பொருளாக இருந்தாலும் அதை காசு போட்டு வாங்கி அதில் தண்ணீர் வந்துட்டு பருகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் பருகிறது இல்லாமல் தன் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அதை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர்லாம் காப்பரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வந்துட்டு கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அதே காப்பரை நம்ம விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலநிலைக்கு மாறிட்டோம். ஸோ அப்பேற்பட்ட அந்த காப்பரை வந்துட்டு கரெக்டான முறையில் நீங்கள் உபயோகிக்கலை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு காப்பரை வந்துட்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடைவெளியில் அதை வந்துட்டு சுத்தம் செஞ்சு குடிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்று வலி போன்ற குறைபாடுகள் வந்துட்டு ஏற்படலாம். இது எதனாலன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக வந்துட்டு வாஷ் பண்ணாமல் அதை குடிக்கும்போது உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்துட்டு ஏற்படும். வாரத்துக்கு ஒரு முறை எலுமிச்சம்பழம், உப்பு இதை சேர்த்து நன்றாக தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் அந்த காப்பர் பாத்திரங்களை கழுவணும். இதனால் அது நல்லா நீட்டாக வந்து சுத்தம் செய்யப்பட்டு உங்களுக்கு சுத்தமான ஒரு நீரை வந்துட்டு கொடுக்கும். உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி காப்பர் பாத்திரத்தில் எலுமிச்சை கலந்து நீங்கள் குடிக்கவே கூடாது. ஏன்னா எலுமிச்சையோடு சேர்ந்து இந்த காப்பர் வந்துட்டு வினை புரிஞ்சு உங்களுக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தும். அது ஒரு சில நேரங்களில் உங்களோட சிறுநீரகம், கல்லீரலை கூட பாதிக்கலாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணும்போது அது உடல்நிலைக்கு தகுந்ததானதா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி அது எந்த வகையில் கெட்டதாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற முறையிலேருந்து எல்லாமே நம்மளோட சந்ததியினருக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது. ஸோ ஒரு பொருளை வந்துட்டு கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. உடல் ஆரோக்கியமானதாக வாழுங்க. நன்றி.